லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இது குட்டி விக்ரமா இல்ல சாமியெல்லாம் நல்லபடியா கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்ப குழந்தைங்களுக்கு விளையாட்டு போட்டிக்கான நேரம் இது. என்ன பாட்டி விளையாட்டு? கிருஷ்ணர்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது அவர் வெண்ணெய் திருடி சாப்பிடறதுதான். அதனால கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பானையில வெண்ணெய் கட்டி வச்சு விளையாடுவாங்க. உரியடி போட்டி நடத்துவாங்க. ஆனா பெரியவங்களுக்கு நடத்துற உரியடியில உயரம் அதிகமா இருக்கும். இது குழந்தைங்களுக்கு அப்படிங்கறதுனால சின்ன பானையில சின்ன உரியடி செட்டப் நடத்தலாம். ஹாய் ஹலோ வணக்கம். உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிறது ஃபாரின் ரிட்டர்ன் அருண். கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு இங்க ஜூனியருக்கான உரியடிக்கிற போட்டி நடக்க போகுது. திஸ் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பான்சர்ட் பை அப்படின்னு சொல்ல யாருமே ஸ்பான்சர் பண்ண முன் வராதனால நாங்களே எங்க சொந்த செலவுல இங்க போட்டி நடத்திட்டு இருக்கோம். இந்த போட்டியில மொத்தம் 5 கண்டஸ்டன்ட், அதாவது 4 வீராங்கனைகளும் ஒரு வீரனும் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இப்ப முதல்ல வீராங்கனைகள் யாருன்னு பாத்துடலாமா? கண்ணா உன் பேர் என்ன கண்ணா? ரித்திகா ஸ்ரீ. கண்ணா உங்க பேரு? அனன்யா. நைஸ் நேம். சார் உங்க பேர் என்னங்க சார்? ப்ளீஸ் சொல்லுங்க சார். விக்ரம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரிப்பனால ஒவ்வொருத்தர் கண்ணையும் கட்டி விட போறேன். உங்க எல்லாத்தையும் லெஃப்ட் ரைட் நாங்க கைட் பண்ணிட்டு இருப்போம். அதை கேட்டுட்டு நீங்க எல்லாரும் போய் கரெக்டா பானை அடிக்கணும். ஐயோ, பானை அடிக்க சொன்னா என்ன வந்து அடிக்கிற நீ? வா. அடி பாவி, இதுதான் உன் சென்னையா? அப்போ நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்த கூட்டு கலவனீங்களா? இருக்கட்டும் மித்ரா, இன்னைக்கு நீ மாட்டினடி. பொண்ணு என்ன பண்ண போறேன்னு பாரு. இதையெல்லாம் வீடியோ எடுத்து காட்டி அண்ணிக்கிட்டையும் மாப்பிள்ளைகிட்டையும் போட்டு கொடுக்கறேன் பாரு. இரு வர. சூப்பர். சூப்பரா இருக்கு. வாங்க நீங்கலாம். வாங்க. சூப்பர் விக்ரம். அங்க பாரு. ஹை ஃபை. ஏய், எல்லாரும் விக்ரம்க்கு கிளாப் பண்ணுங்க.
ஆட்டமா போடுறீங்க. சிக்கனீங்க எல்லாரும் இன்னைக்கு மொத்தமா. இருங்க. ஒரு குழந்தை ஓடி வருது, நம்ம ஒளிஞ்சுப்போம். ஐயோ ஐயோ, இருந்த ஒரு ஆதாரமும் போயிடுச்சே. ஐயோ, என்ன இது ஆனே ஆகல. இருக்கட்டும் இருக்கட்டும், இப்பவே நான் போய் அண்ணியும் மாப்பிளையும் இங்க கூட்டிட்டு வரேன். சிக்கனடி இன்னைக்கு. இரு கூட்டிட்டு வரேன். இரு தம்பி தம்பி, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுப்பா, ரொம்ப அர்ஜென்ட்ப்பா, ப்ளீஸ். சொல்லுமா, என்ன பண்ணணும்? என்ன உதவி? அவசரமா ஒரு போன் ஒண்ணு பண்ணணும். உன் போனை கொஞ்சம் கொடுத்தனா நான் ஒரு போன் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துறேன்ப்பா. அதான் கையிலே போன் வச்சிருக்கீங்களே. ஆமாப்பா, இந்த போன்ல சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. ப்ளீஸ்ப்பா, ஒரே ஒரு போன் பண்ணிட்டு தரேன்ப்பா. போனை ஏன் தூக்கிட்டு ஓடிட மாட்டீங்களா? இந்தாங்கம்மா. இந்த போனை நான் எடுத்துட்டு ஓடிடுவேன். ஐயோ, அண்ணி நம்பரை ஏன் செல்போன்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சே. 9840 ஆரம்பிக்கும். குத்து மதிப்பா போட்டு பாப்போமே. ரிங்கு போகுது தம்பி. பேசிட்டு உடனே கொடுத்துடுறேன். அண்ணி. அண்ணியா? யாருமா அது? ஆம்பளைக்கு ஃபோன் பண்ணிட்டு அண்ணின்றது? இல்ல, இது எங்க அண்ணி நம்பர். இல்ல, யாரும் இல்ல. போன வைமா. அது வந்துப்பா, வெளியில போயிருக்காங்களா. வேற ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கு ட்ரை பண்றேன். ஒரே ஒரு போனு. இப்ப என்ன நம்பர் போடுறது? சரி, கடைசியில 6 மட்டும் மாத்தி பாப்போம். 8456 6. அம்மா, என்ன டைம் ஆயிட்டு இருக்குமா? செல்போனை கொடுங்கம்மா, நான் வேலைக்கு போகணும். நம்பர் தெரிஞ்சா பேசுங்க, இல்லாட்டி போனை கொடுங்க. நான் வேலைக்கு போகணுமா இல்லையா? இந்தப்பா புடி உண்டாப்பா. போன் ஓசி போன், இது ரெவத்தால வச்சு வர. என்ன வந்த வழியிலே போற? ஐயோ, இல்ல, இந்த செல்போன் எல்லாம் நம்பினா வேலைக்கு ஆகாது. அந்த அண்ணி இவளை பத்தி ஆதாரத்தோடயே சொன்னாலே நம்பாது. இப்ப ஆதாரம் இல்லாம சொன்னா நம்புமா? பேசாம வீட்டுக்கு போய் நாம அண்ணி இங்க கூட்டிட்டு வந்து நேராவே ஆதாரத்தோட காமிச்சிடுவோம். ஆமா, இப்போ ஒரு ஆட்டோ வேணுமே. என்ன இது, ஒரு ஆட்டோவை கூட காணோம். ஆட்டோ ஆட்டோ, இருப்பா இருப்பா இருப்பா. எங்கம்மா போனோம்? ஐயோ, இந்த அம்மாவா? இன்னும் போகவே இல்லையா நீங்க? இன்னும் இங்கே தான் சுத்திட்டு இருக்கீங்களா? ஐயோ, ஆட்டோ சவாரி போறோம்மா, நீங்க வேற ஆட்டோ பாத்துங்க. என்ன பண்ணி ஆட்டோல ஆளே இல்ல, சவாரி போறேன்னு சொல்ற? இங்க பாருப்பா, நேரா நான் இப்ப வீட்டுக்கு தான் போறேன். இத பாரு, தேவையில்லாமலாம் நான் உன்னை அலைய விட மாட்டேன்ப்பா. ஆமா, இப்ப அப்படிதான் சொல்லுவீங்க. ஆட்டோல ஏறி உக்காந்தானே தெருவா சுத்த விடுவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஐயோ, உங்களுக்கு என் ஆட்டோ வராதுமா, நீங்க வேற ஆட்டோ பாத்துங்க. சரியான லூசா இருக்கும் போல இருக்கு. லூசா? ஐயோ, வேற ஆட்டோ எதுவும் வரலையே. கிருஷ்ணா, குட்டி கிருஷ்ணா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே கிருஷ்ணர் விஷயம் உனக்கு போட்டாச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான் தாத்தா. எவ்வளவு சந்தோஷம்? இவ்ளோ சந்தோஷம். ஆமா தாத்தா. சரி விக்ரம், இங்க வா. ஏன் மம்மி? வா விக்ரம், வேஷத்தை கலைச்சிடலாம். ஆஹா, இல்ல, நான் வரமாட்டேன். நான் இப்படியே தான் இருப்பேன். கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சிருச்சுடா விக்ரம், வா. ஆஹா, நான் வரமாட்டேன் மம்மி. ஓ விக்ரம், அழாத. விக்ரம், அடம் பிடிக்காத. மம்மி சொன்னா கேட்கணும். ஒழுங்கா இப்படி வா. வான்னு சொல்றேன்ல,
போங்க மம்மி, நான் வேஷத்தை கலைக்க மாட்டேன். போ மம்மி. விக்ரம் ஒழுங்கா இங்க வா. மித்ரா, சின்ன பிள்ளை ஏதோ ஆசையா சொல்றான். ஏன் கம்பல் பண்ற? விடு. அவனுக்கா எப்ப தோணுதோ அப்ப கலைச்சுக்கலாம். என்ன விக்ரம், நான் சொல்றது சரிதானே? விக்ரம் கண்ணா, அழக்கூடாது என்ன? சரியா? நம்ம இந்த வேஷத்துல போட்டோ எடுக்கவே இல்லைல்ல? ஆமா தாத்தா. சரி வா, போட்டோ எடுக்கலாமா? ஐ ஜாலி, போட்டோ எடுக்கலாமே. இரு, நான் போட்டோ எடுக்கிறேன். வா. ஸ்மைல். சரி. நம்ம எல்லாம் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாமா? சரி சரி. வாங்க வாங்க வாங்க, வா செல்ஃபி எடுக்கலாம். மித்ரா, நீ மட்டும் ஏன் தனியா நிக்கிற? வா, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இல்ல வேண்டாமா, நீங்க எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. வா மித்ரா, பரவாயில்ல. வா. இல்லம்மா வேண்டாம். அதான் பாட்டி கூப்பிடுறாங்களா மம்மி. வா மம்மி, போட்டோ எடுத்துக்கலாம். வாங்க மம்மி. இந்த விக்ரம் ஏன் இவ்ளோ அடம் பிடிக்கிறான்னு தெரியல. வாங்க மம்மி. வாமா. அங்க பாரு, உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷமா பேரனோட செல்ஃபி எடுத்துட்டு இருக்காரு. வினய் அங்கிள், வாங்க வாங்க, போட்டோ எடுத்துக்கலாம். அங்கிள் வாங்க வாங்க. எடுக்கலாம்டா எடுக்கலாம்டா. இப்படியே விட்டா சரியா வராது. விக்ரமும் இவங்களும் பண்றத பார்த்தா எங்க போய் முடிய போதுனே தெரியலையே. அதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து கிளம்பியே ஆகணும். அதான் நல்லது. வாங்க, பக்கத்துல வாங்க. தெரியும். எல்லாரும் கொஞ்சம் சரிங்க. நாங்க இங்க வந்து 2 நாள் ஆயிடுச்சு. இதுக்கு மேல லேட் பண்ண முடியாது. நாங்க கிளம்பட்டுமா? என்னம்மா அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்ற? இல்ல டாக்டர், நான் வீட்ல. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்க வந்ததுல இருந்து என் பேரனுக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுக்கலாமா? இப்ப நாம எல்லாருமே அவனுக்காக மாலுக்கு போறோம். ஐ ஜாலி. விக்ரம்க்கு முதல்ல டாய்ஸ் வாங்குறோம். அப்புறமா ஹோட்டலுக்கு போய் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். என்ன சொல்றீங்க? மாலுக்கா? நிஜமாவா தாத்தா? ஆமாண்டா செல்லம். உனக்கு தாண்டா விக்ரம். போலாமா? போலாம் பாட்டி. மித்ரா, நீ ஏன் கொஞ்சம் டல்லா இருக்க? இல்ல டாக்டர், இதெல்லாம் அவனுக்கு வேண்டாம். நாங்க கிளம்புறோமே. விக்ரம் வா. மித்ரா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ப்ளீஸ். வினய், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எல்லாமே கை மீறி போயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினய். மித்ரா, காம் மித்ரா, ரிலாக்ஸ். ஏன் இப்ப இவ்வளவு கோபப்படுற? எப்படியும் நாளையில இருந்து உனக்கு இந்த டார்ச்சர்லாம் இருக்க போறது இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் தானே. ப்ளீஸ், அப்பாவையும் அம்மாவையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. அவங்க ஆசைப்பட்டதுனால தானே கேட்குறேன். ப்ளீஸ் மித்ரா, இது எனக்காகவும் அவங்களுக்காகவும் பண்ணிக்கூட. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அந்த ஆண்டவன் கொண்டு வந்து நிறுத்திட்டான். சரி, எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான். தேங்க்ஸ் மித்ரா. வா. மாப்பிள்ள என்ன சொன்ன? சக்சஸ்யா அப்படின்னா ஓகே சொல்லிட்டாளா? மம்மி ஓகே தானே மம்மி?
ஓகே தான் விக்ரம். ஐ ஜாலி 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 ஹே. தாத்தா நம்ம ஷாப்பிங் போலாம். போலாம் செல்லம். ஓகே தாத்தா. நீ இங்கே இருப்பா, நான் வந்துடுறேன். இன்னைக்கு ஒரு கச்சேரி வச்சுக்கிற எல்லாருக்கும் ஆட்டமா போடுறீங்க ஆட்டம். அந்த டிரைவர் மித்ரால சேர்ந்துகிட்டு என்ன நோக்கத்தோட இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. இன்னைக்கு கண்டுபிடிக்கிறேன். மாட்டினாங்க அவங்க. இருக்கு அவங்களுக்கு இன்னைக்கு. ஐயோ, ஏன் கதவு திறக்க மாட்டேங்குது? ஐயோ, யாருமே திறக்கலையே. பூட்டி இருக்கு. இந்நேரம் பார்த்து இதுங்க எங்க போச்சுங்கன்னே தெரியலையே. ஐயோ, ஒரு போன் கூட பண்ணி சொல்லாம எங்க போச்சுங்க எதுக்கு போச்சுங்கன்னு தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன் இப்போ? ஐயோ, இது வேற இந்நேரம் பார்த்து ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ, இப்பவே நான் எல்லார்கிட்டயும் நடந்த உண்மையெல்லாம் சொல்லி ஆகணுமே. ஐயோ, எங்க தான் போய் தொலைஞ்சீங்க அண்ணி? அண்ணி, ஐயோ மாப்ள, ஐயோ யாருமே இல்ல. அண்ணி எங்க போனாங்க? ஐயோ, இந்த ஆட்டோக்கார வேற போயிட்டு போற. முதல்ல இவனை பிடிப்போம். ஏன்பா ஆட்டோ டிரைவர்? மேடம், நீ போன் நோண்டது போதும், சீக்கிரமா ஆட்டோ எடு. என்ன எங்க எத்தனையோ அங்கே இறக்கி விட்டு வண்டி எடு, சீக்கிரம் போலாம். இந்த போன்ல தான் எல்லாமே இருக்கு. இத விட்டா எப்படி நான் உங்களை மாட்டி விடுறது? ஐயோ, இதுங்க வீட்டை விட்டு எங்க போச்சுங்கன்னு தெரியல. ஆமா, நாம ஏன் இவ்ளோ யோசிக்கிறோம்? போன் போனா என்ன? அவங்கள நாமளே நேர்ல போய் கையும் களவுமா புடிச்சிட வேண்டியதுதான். அப்ப என்ன செய்யறாங்கன்னு நானும் பாக்குறேன். கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். பாத்து போ. டாடி, எனக்கு டாய்ஸ் வேணும் டாடி. கண்டிப்பா வாங்கி தரேன்டா செல்லம். அதுக்கு முன்னாடி தாண்டியா பாப்பாக்கு Dress வாங்கலாமா? ஹை, Dress-ஆ? ஜாலி ஜாலி ஜாலி. மாமா, எனக்கும் Dress வேணும் மாமா. சரி, உனக்கு வாங்கி தரேன் தேனே. ரெண்டு பேருக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க. வாங்க பாட்டி, அந்த ஷாப்புக்கு போலாம். இந்த அத்தை எங்க போயிட்டாங்க? ஃபோன் பண்ணி பாப்போம். ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. பாட்டி, இந்த Dress எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு தேனு. வாங்கியாச்சா? வாங்கிட்டோம். சூப்பர். நல்லா இருக்குமா? ஏன் கார்த்தி, எங்க போனா அந்த நாகுவை காணோம்? நாம எங்கேயாவது கிளம்பணும்னாலே நமக்கு முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி நானும் வரேன் ஓடுவா. இப்ப என்னடா ஆளையே காணோம். ஏன்பா அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளு. சரிங்கம்மா. யார் அந்த டெவில் பாட்டியவா? தானியா, அங்க Dress இருக்கு பாட்டி, அங்க பார்க்க போலாம். அது அங்க. ஹலோ அண்ணா, நான் இன்னொரு சவரில் இருக்கேண்ணா. நீங்கள் வேற ஆட்டோ பிடிச்சி போயிடுங்க. சரிண்ணா சார். ஏன்பா தம்பி, உன் ஃபோனு கொஞ்சம் கூட. ஏன், எதுக்கு மேடம்? என் ஃபோனு ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா. என் சிம்மை உன் ஃபோன்ல போட்டு ஒரு கால் என் வீட்டுக்கு மட்டும் பேசிட்டு கொடுத்துட்றேன்ப்பா. கொஞ்சம் உன் ஃபோனை கூட. இந்தாங்க மேடம். மேடம், எனக்கு முக்கியமான ஃபோன் கால்ஸ்லாம் வரும், கொஞ்சம் சீக்கிரம் பேசிட்டு போகிறோம். சிம் மாத்திட்டீங்களா மேடம்? மாத்திட்டேன்ப்பா. இது ஒரு கார் பாரு. டாடி, என்னடா? பாட்டி எனக்கு செலக்ட் பண்ண Dress இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ.
ஓகே தேங்க் யூ டாடி It's okay. பாட்டி பாட்டி அந்த Dress சூப்பரா இருக்கு வாங்க போய் பார்க்கலாம். நீ போய் பாரு, நான் வரேன். கார்த்தி, நாகுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியாப்பா? ஃபோன் பண்ணம்மா, சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரிப்பா, இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாரு. சரிங்கம்மா. அத்தை எங்க தான் போயிருக்காங்களோ? என்னாச்சு கார்த்தி? திரும்ப சுவிட்ச் ஆஃப் தாம்மா வருது. என்கிட்ட கொடு, நான் பண்ணி பார்க்கறேன்.